வா. டேய் அப்பா இந்த ரூம்ல போக கூடாதுன்னு சொல்லிருக்காரா. டேய் பாத்துக்கலாம் வாடா. இதுதான்டா அப்பா புதுசா கண்டுபிடிச்சிருக்க டைம் மிஷின். ஓ, இது நார்மலான டைம் மிஷின் இல்ல. அப்புறம் இதை யூஸ் பண்ணி ஒருத்தனால பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். பாஸ்ட்டுக்கா? பாஸ்ட்டுக்கு போலாம், ஆனா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால ஒரு யூஸும் இல்ல. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் அப்பா பேசும்போது ஒட்டு கேட்டேன். அடப்பாவே, அப்புறம் எதுக்கு தாண்டா இந்த டைம் மிஷின் பண்ணாரு? சும்மா போய் யாரையாவது பார்க்கணும் அடிக்கணும்னு ஏதாவது தோணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணி போய்க்கலாம், வெளிய தீர்த்துக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் நான் போறேன். முடியாது, ஃபர்ஸ்ட் நான் போறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறா. நெக்ஸ்ட் நான் போகணும். சரிடா. ரெடியா? ரெடி. 3 2 1 ஸ்டார்ட். வந்துட்டோம். டேய் நில்றா. இங்க யாரா குருமூர்த்தி? நான் தானா? நீ தானா? என்ன அடிக்கிறீங்க? நீ தானே என் மேக்ஸ் டீச்சர். என்ன அடி வச்சிருப்ப? எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. என்ன அடிக்கிற? ஏப்பா ஒரு வழியா வந்துட்டியா? சரி இப்ப நான் போறேன். டேய் நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க, யார பார்க்க போற? ஐயோ அங்க வர்றா. டேய் நானும் காலையில இருந்து பாத்துன்னு இருக்கிறேன். என்னடா போறவங்க வரவங்களா பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறீங்க? எதுக்குடா சிரிக்கிறீங்க? அதுவா? ச்சே அம்மா ஐயோ. மச்சான் 250 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன்டா. ஒருத்தன் கூட வேலை தர மாட்டானுங்கடா. மாமா எனக்கும் தான்டா. எந்த காலேஜ்னு கேக்குறானுங்க. காலேஜ் பேரை சொன்னா மதி கூட மாட்டானுங்கடா. மனசே கஷ்டமா இருக்குதுடா. எனக்கும் தான். சரி வா நம்ம போய் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அதான் இங்க வந்தோம். சரி இங்க என்ன இருக்கு? இவங்க எல்லாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஆமா அங்கிள், அதோ தெரியுதுல ஒரு பில்டிங்கு, அதுதான் எங்க காலேஜ். லைன்ல காலையில இருந்து கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்குறாங்களே, அவங்க எல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வந்துறாங்க. டேய் மச்சான், இவரும் ஜோக்கர் தான்டா. டேய் பீச்சுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர். லீவ் நாள் சுத்தமா பார்க்கிங் இருக்காது. இங்க விடுறதுதான் நல்லது. ஏரியா சேஃப் தானே? வண்டி பத்திரமா இருக்கும்ல? அதெல்லாம் இருக்கும்டா, வாடா. சைரஸ் கார்ல சேஃபா போயிடுவான்ல? அதெல்லாம் போயிடுவான்டா. சரி வண்டி எடு. இங்கதானே வச்சேன். மச்சான் சாவியை காணும்டா. என்னடா சொல்ற? விளையாடும் போது எங்கேயோ விழுந்திருக்கும் போலடா. இப்ப அதுக்கு ஸ்பேர் கீ கூட இல்லடா. இப்ப என்னடா பண்றது? இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரியும், அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பெஷல் கீ செயின் போட்டு வச்சிருக்கேன். ஸ்பெஷலா? ஆமாண்டா, அதுல என் ஃபோன் நம்பர் இருக்கும். எவனாவது நல்லவனா தானா அதை பார்த்துட்டு கால் பண்ணுவான். யார் சாவி இது? இதுலயே ஒரு நம்பர் இருக்கு. சரி கால் பண்ணி பாப்போம். எர்ரா. ஹலோ, அங்கேயே இருங்க ப்ரோ, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. இது நல்லா இருக்கே. இல்ல சோ உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வேணா டேக்டு ப்ராடக்ட்ல கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. அண்ட் சாவி தொலைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்க. நிஞ்சா 300 இன்னும் பவர் இல்ல. ஆமாடா, அது 300cc பைக். அது மட்டும் இல்லாம 6 கியர் இருக்கு. செம்மையா இருக்குடா. டாப் ஸ்பீட் எவ்வளவு போகும் தெரியல, 150 இருக்கும்டா. ஐயோ வாங்கல, கீர் பைக் வாங்கணும்டா. ஆமாடா, ஸ்கூட்டிலாம் வாங்கிடாத. டேய் என்ன இந்த வண்டி தோச்சு நேரம் பைக்குங்க? டேய் அதை வித்து ஸ்கூட்டி வாங்கிட்டேன்டா. ஸ்கூட்டி வாங்கிட்டியா? ஏன்டா? அதை வேற கீரை போட்டுக்கிட்டு கிளச்சை விட்டுக்கிட்டே போகணும். இதை பாரு, ஸ்டார்ட் பண்ணமா அப்படி உக்காந்தமா அப்படியே முறுக்குன்னா அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம்ல. அதனால தான் நானும் என் வண்டியை வித்து ஸ்கூட்டி வாங்கிட்டேன். என்னடா இவ்வளோ டஸ்ட் ஆகுது? டேய் நீ என்னடா இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்க? டேய் ஸ்லோவா போறேன். இங்க பாரு 70ல போயிட்டு இருக்கேன். இன்னும் 70 தான் போறேன். வேகமா போடா 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 போடா. ஏய் பாத்து. டேய் என்னடா இவ்வளோ வேகமா போற? வேகமா போறேனா? இங்க பாரு 30 தான் போயிட்டு இருக்கேன். 30? டேய் 20ல போடா. வேகமா போய் நம்ம என்னடா பண்ண போறோம்?
இன்னைக்கு பார்த்த படம் செம்மையா இருந்துச்சுல. ஆமா மச்சான், செம்மையா இருந்தது மச்சான். நானும் அந்த ஹீரோ மாதிரி படிச்சு பெரிய ஆளாக போறேன்டா. ஆகும் மச்சான். இந்த படமும் நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா மச்சான், இந்த படத்துல வரமே நானும் ஒரு நாள் டாக்டர் ஆவேன்டா. ஓ இப்ப டாக்டரா ஆகு. இன்னைக்கு அந்த மூவி நல்லா இருந்துச்சுல? இப்ப என்ன ஆகணும்? அந்த படத்துல வர மாதிரி. என்ன அந்த படத்துல ஒரு மாதிரி லவ் பண்ணுமா? ஆமா மச்சான், அதுல வர மாதிரி நானே ஆள் கூட பைக்ல போனோம். அதுக்கு ஒரு பைக் வாங்கணும்டா. வாங்கடா, அதான் பீப் கார்ட் இருக்கேன். டீப் காட்டா? டீப் கார்ட்ன்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதுல பைக்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கும். அது எப்படி குவாலிட்டியா இருக்கும்னு சொல்ற? ஒரு பைக்கை 120+ செக் பாயிண்ட்ஸ் வித் 5 லெவல்ஸ் ஆஃப் செக் பண்ணி தான் பைக்கை வெளியவே விடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஜென்யூன் OEM பார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, 1 இயர் வாரண்டி பிளஸ் 3 ஃப்ரீ சர்வீஸும் இருக்கு. மச்சான் சமாடா. இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம், அதாவது அக்டோபர் 14ல இருந்து நவம்பர் 14குள்ள ஒரு லக்கி வின்னருக்கு iPhone 15 கிடைக்கும். அப்புறம் டெய்லியும் ஒரு கஸ்டமருக்கு 5000 rupees அமேசான் வவுச்சர் அவங்க பைக் டெலிவரி ஆகும்போது வின் பண்ண சான்ஸ் இருக்கு. சூப்பரா, வா போலாம். எங்கடா? இன்னொரு படம் பாக்க. பாஸ் வலிக்குது பாஸ். டேய் பாஸ், வலிக்குதுடா. ஏன்டா கத்திட்டே இருக்க? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டிக்கில வைக்காதன்னு. உட்காரும் போதெல்லாம் வலிக்குது. சரி ஏறி இங்க உட்காரு. என்னடா பர்ஸ் அது கிழிஞ்சு போயிருக்கு? அது வந்து ராசியான பர்ஸ். டேய் வந்து ஃப்ரண்ட் பாக்கெட் உட்கார்றா. கண்டவங்கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டாம். ஓட்டையில காசுலாம் பறக்குது. பாஸ், டேய் பாஸ். டேய் பாஸ், உன் சாரிலாம் பறக்குதுடா. மா சம்பளம் வந்துச்சு. ஏ பர்ஸே, அந்த காசு எடு. குடு நீ என்ஜாய் பண்ணு. காசுலாம் பறந்துச்சு. என்னடா சொல்ற? வரும்போது அவ்வளவு கத்துன கேட்டியா? கிழிஞ்சு போய் பரதேசிமா இருக்கிறான். இவனை மாத்திரம் நீ கேக்குறியா? ஹலோ, என்ன பரதேசின்லாம் சொல்லாதீங்க. உங்க புள்ள வாழ்க்கையிலே ஒரு வாட்டியாவது என்ன காசு குத்து வாங்கியிருப்பானா? இல்ல, நான் இவனை மட்டும் சொல்ல, பசங்களே இப்படிதான். பர்ஸ்னு வந்துட்டா உன் கேர்ள் ஃபிரெண்ட் குத்ததா இருக்கும், இல்ல அம்மா குத்ததா இருக்கும், அப்படியும் இல்லைன்னா யாராவது ஒருத்தன் கிஃப்ட் பண்ணதா இருக்கும். இவனுங்களா வாங்கவே மாட்டானுங்க. நான் கூட இவன் கேர்ள் ஃபிரெண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி குத்த வந்தான். டேய் அது இப்ப சொன்ன கேர்ள் ஃப்ரெண்டா உன்ன? ஆமாமா, இல்ல பாக்ஸிங்கா? என்ன பாக்ஸிங் காமி அப்படின்னு இந்த மெட்டாகோஸ்ட் வாங்கி போட்ட அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ரியலா இருக்குன்னு. இங்க பாத்தீங்களா ஆர்ம்ஸ், வெளியில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, ரெஃப்ரி வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. க்ளவுஸை இப்படி தட்டின அப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுமா. ஆப்பனன் நம்ம நோக்கி வரும்போது நம்ம என்னதான் கேம் விளாட்றோன்னு தெரிஞ்சாலுமே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ரியலா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட நம்ம வீட்டில் இருக்கிறதே மறந்து ஏதோ நம்ம அங்கே உண்மையாலே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் முக்கியமாக இதில் வெயிட் லாஸ்லாம் பண்ணலாமா, அதுலேயே ஆப்ஷன்லாம் இருக்குது எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம 120 இப்போ செட் பண்ணிட்டோன்னா அது பேர்ன் ஆகிற வரையும் நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல். விளையாடி முடிச்ச அப்புறம் பயங்கர டொயின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஓவராலாக இது உண்மையாலே ஒரு சூப்பர் கேம், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் செட் ஆகுது. வரியா நேரில் வச்சுக்கலாம். மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா என்னடா? எனக்கு வரும்போது பென்சிலு, இரேசரு, பெயிண்ட், சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரியா? சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். டேய் எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, வரும்போது அந்த ஹேர் ஃபால் ஆயில் வாங்கிட்டு வரியா? சரிம்மா. அப்படியே எனக்கு அந்த பியர்ட் ஆயில் வேணாடா. ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயிலும் பியர்ட் ஆயிலும் வாங்கிடலாம். அதுக்காக நான் வந்திருக்க இடம் தான் வேளச்சேரியில இருக்க லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல். அவங்க ஷாப்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அவங்க ஸ்டாஃப் வந்து, சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஹேர் ஆயிலும் ஒரு பியர்ட் ஆயிலும் வேணும்னு சொன்னேன். அவங்களும் எடுக்க போயிட்டாங்க. அப்போ சடனா பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு கையில ஃபுல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸா வாங்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள பெயிண்ட், பென்சில், சாக்லேட், சோப்பு, இரேசர்னு எல்லாமே இருந்தது. சரி இவங்க கிட்ட கேட்கலான்ட்டு, லக்ஷ்மி கிருஷ்ணால இப்ப ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், சாக்லேட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார், பேரண்ட்ஸை கூட்டு வர கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ கிஃப்ட் கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஃப்ரீயா? ஹை, இந்த ஆஃபர் சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு பில்ல போட்டு வந்துட்டேன். ஆனா நாளைக்கு அம்மா தம்பி எல்லாம் கூட்டு வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட் கிட்ட வாங்காம விட மாட்டேன். லக்ஷ்மி கிருஷ்ணாவோட ஷாப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. பாய்.